ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் போல தாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை தான். கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால நான் ஒரு 1 வீக்காக என்னால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி இன்னொரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். இந்த குட்டி கதை வந்து நம்மளோட ஒருத்தருடைய வாழ்க்கையையும் எதிரொலிக்கிறதா இருக்கிறதா நான் உணர்ந்ததுனால இந்த கதையை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வரேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊர்லங்க ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அந்த கணவர் பேர் சிவன், மனைவி பேர் சக்தி. அவங்களுடைய குழந்தைகள் பேர் வந்து மூத்த பெண் பேர் வந்து மதுமிதா, 2வது பெண் பேர் சுஷ்மிதா. அதாவது இப்போ இவங்களோட கதையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கதையை பேசுகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து இந்த பெண் ஆண் எப்படி இந்த திருமண பந்தத்தில் இணைந்தார்கள்ன்றதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்காக அவங்களுடைய பிறந்து வளர்ந்த பற்றி பேச போகிறோம். அதாவது வந்து இந்த பெண் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவருடைய பிறந்த வீட்டில் ஓரளவு நல்ல வசதியான குடும்பத்தில் நல்ல படித்து நல்ல வேலையில் இருந்த ஒரு தகப்பனுக்கு மகளாய் பிறந்தவர். அவருக்கு இப்போ உடன் பிறந்தவர்கள் வந்து 3 சகோதரர்கள், 4 சகோதரிகள். பெரிய குடும்பம் தாங்க. இவங்களும் நல்லா படிச்சிருந்தாங்க. இவங்க ஒரு வேலையில் இருந்தாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அந்த அரசாங்க வேலையை அவங்க விட வேண்டியதாகிடுச்சு. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை கதை இருந்தது. இந்த சைடு இவருடைய கணவரை பற்றி பார்க்கும்போது அவர் வந்து இவங்களோட ஒப்பிடும்போது அவர் வந்து வசதியில் குறைவானவர், படிப்புலையும் குறைவானவர். ஆனால் வந்து நல்லவர். அதனால வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 2 பேருக்கும் ஒத்து போயிடுச்சு. இவங்க அப்பா வந்து இவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால இவங்க என்ன பண்ண வேண்டியதாகிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் வந்து பண்ணி முடிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆகிடுச்சு. இவங்களும் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க கல்யாண வாழ்க்கையை தொடர்ந்தாங்க. இவங்க வந்து ஓரளவு நல்ல ஒரு செட்டப்பில் நல்ல ஒரு மாதிரி செட்டப்பாக நல்ல ஒரு வீட்டில் வளர்ந்து வந்தவங்க. இவரோட வீட்டுக்கு வரும்போது வந்து இது ரொம்ப வசதி குறைவான வீடு தான். எப்படின்னு பார்க்கல ஒரு இண்டிவிஜுவல் டாய்லெட், தனியான ஒரு டாய்லெட் கூட இல்லாத ஒரு வீடு தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க வந்து கல்யாணமாகி வர்றாங்க. வந்து அவங்களுக்கு கணவரை பிடிக்கும், கணவருக்கும் இவங்களை பிடிக்கும். அதனால் இவங்களோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இவங்க அதாவது முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் இடையில வந்து 10 வருடங்கள் இடைவெளி இருந்துச்சு. அப்போ முதல் பெண்ணோட வாழ்க்கையில் தான் வந்து இவங்களோட வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். அப்படி இருக்கையில் முதல் பெண் வந்து வளர்ந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு ஸ்கூலுக்கு போனால், அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி வந்து தன் தாய் வீடு போயிட்டு வர்றது வழக்கம். போயிட்டு தனக்கு தேவையானதை கொஞ்சம் வசதிகள் குறைவாக இருக்கிறதுனால அங்கே கேட்டு வாங்கிட்டு வர்றது வழக்கம். அவங்க சகோதரர்களுக்கும் வந்து நம்ம தங்கச்சியையோ இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களும் வந்து இது கொஞ்சம் கொடுத்து அனுப்புறது வழக்கம். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில என்னென்னா, பொண்ணு வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் எப்பயுமே இவங்களுக்கு என்ன பழக்கம்னா, ஒவ்வொரு வருட பள்ளி விடுமுறைக்கும் இவங்க வந்து பொண்ணை வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகும்னா, அவங்களுடைய மூத்த சகோதரியும் அங்கே வருவாங்க. அவங்க குழந்தையோட அவங்க வந்து சும்மா வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. அவங்க ஓரளவு நல்ல செட்டப்பில் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களை கண்டா ஒரு சில ஏளனத்தோடு தான் அவங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. அவங்க சகோதரர்கள் பணம்லாம் கொடுத்து உதவிகள் செஞ்சாங்க. ஆனாலும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன வந்து ஒரு ஏளனமான ஒரு பார்வை அவங்க எல்லார்கிட்டையும் இருந்துகிட்டே இருந்தது. அதனால் எப்போயுமே இவங்க வந்து ஒரு சோகமயமாகவே தான் இருப்பாங்க. அங்கே போனாலும் வந்து அழுகை தவிப்போடு இருப்பாங்க. பொண்ணுக்கு தேவையானதை வாங்குவாங்க. மெயினாக வந்து இவங்க வந்து அந்த பொண்ணை வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து, அந்த ஒரு மாதத்துலையாவது வந்து தன் பொண்ணு வந்து நல்ல உணவை வந்து சாப்பிடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. இப்படியே நாட்களும் கடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தாங்க. அவங்க பார்வையில் இவங்க ஒரு ஏளனமாகவே தான் இருப்பாங்க. இதில் இந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா, இந்த பொண்ணு வந்து குட்டியாக இருந்து பெரியவளாகிற வரலும் அவளுக்கு வந்து அவளுக்குடைய கஷ்டங்கள்லாம் தெரியல பெருசாக. ஆனால் தாயோடைய சோகம் வந்து அவளை ரொம்பவே பாதிச்சுட்டே தான் இருக்கும். அதை வெளியவும் காமிச்சிக்கிட்டதில்ல. இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில் 2வது குழந்தையும் பிறந்துச்சு. 10 வருடங்கள் இடைவெளியில் அந்த பொண்ணையும் வச்சு இப்படி தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் பருவம் வயது பெரிய பொண்ணு பருவம் வயது வந்து அடுத்து அவளுடைய ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு போகும்போது அவங்களோட சகோதரர்களோட உதவியால் அவளை ஒரு நல்ல வேலைக்கும் படிக்க வச்சாங்க. ஒரு அரசாங்க வேலையும் அவளுக்கு கிடைச்சது. அப்போ அந்த தாய் வந்து முடிவெடுத்தாங்க, இனிமே வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் 2வது பெண்ணுக்கு வந்து நம்ம சகோதரர்களுடைய கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நம்ம மூத்த பெண்ணை நம்மளுடைய இதை பார்த்துக்குவான்னு. அதே மாதிரியே அப்படியே காலங்களும் ஓடிச்சு. அந்த 2வது பெண்ணுக்கான படிப்பு செலவுகளையும் முதல் பெண் பார்த்து கொண்டால் அவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு வளமாக சென்று கொண்டிருந்தது. இதுக்கிடையில் என்னாச்சுன்னா,
2 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் இந்த பெத்தவங்களுடைய பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் என்னென்னா, 2 பேரும் வந்து தன் சொந்த ஊரை விட்டு தன் 2 மகள்களுக்காக அவங்க இருக்கும் ஊருக்கே வந்து குடி வந்தாங்க. இவங்களுக்கு பேரங்கள், பேத்திகள்னு பிறந்தாங்க. மற்ற உறவினர்களுடைய பார்வையிலையும், சகோதர சகோதரிகள் பார்வையிலையும் இவங்க கொஞ்சம் உயர்வான இடத்துக்கு வந்தாங்க. ஆனாலும் அந்த ஏளனமான பார்வை வந்து இவங்கள எல்லோரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஏளனமான பார்வையிலேருந்து அவங்க உயர்ந்துட்டாங்க. இதுக்கு இடையில இது ஒரு பெரிய இது இப்படியே இவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில வந்து அந்த கணவருக்கு இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பழக்கம் உண்டு. லாட்ரி அந்த மாதிரி எடுக்கிற பழக்கம் உண்டு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் லாட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா அதோடைய ரிசல்ட் வரும்போது கோடிகளில் அதில் பணம் கிடச்சிது. இப்போ அவங்களோட வாழ்க்கை மேலும் வளர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க பேரன் குழந்தைகளோட நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதாங்க இந்த கதை. இந்த கதை வந்து கேட்கும்போது, படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எங்களோட வாழ்க்கையவோ, இல்லை இப்படி சமுதாயத்தில் நிறைய பெண்களோட வாழ்க்கையவோ எடுத்துரைக்கிறதா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு தாயும் தகப்பனுமா, ஒரு கணவன் மனைவியா இப்படி பார்க்கும்போது, இவங்க தாங்க ஒரு ரியல் ஹீரோ அண்ட் ஹீரோயின், நாயகன் நாயகியாக எனக்கு தெரிகிறாங்க. அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது தன் கஷ்டத்தில் எவ்வளோ அந்த தாய் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த தகப்பன் கஷ்டப்பட்டிருப்பார். அவர் வந்து வெளியில் போயிட்டு வந்தாலும் அவருக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கும். நம்ம பிள்ளைக்கு எல்லாமே கொடுக்க முடியலையே, வைக்க முடியலையேன்னு. இந்த தாயோடைய வருத்தம் வந்து தன் கணவருடைய சம்பாத்தியத்தில் தன் பிள்ளைங்களை வளமாக வாழ வைக்கணுன்றதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் போராடி இருப்பாங்க, எவ்வளவு கவலைகளை கடந்திருப்பாங்க. இதுதாங்க அவங்களோட சோக முகத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய பேரோட வாழ்க்கையிலையும் இது உங்களுடைய ஒரு எதிரொலியாக தெரிகிற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நிறைய பேர் இப்படி தான் இருக்கும். அதனால நான் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தேங்க. அந்த மாதிரி வளமான வாழ்க்கை மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலும் ஒரு வளம் வரும்னு நம்புவோங்க. ஓகேங்க, இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கங்க. அதேபோல் வந்து இந்த கதைக்கு இனி அடுத்து நம்ம நாளைக்கெல்லாம் வேறு கதை பார்க்க போகிறோம். அதில் சின்ன மாற்றம் என்னென்னா, இனி நம்ம பார்க்க போகிற கதைகள் வந்து ஒரு நார்மலான கதைகளாக இல்லாமல் இந்த உலகத்தின் நிகழ்வுகளில் நடக்கிற உண்மை கதைன்னு சொல்லப்படுற கதைகளை வந்து எடுத்துகிட்டு வர போகிறேங்க. வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.